ட்ராவல் பற்றி ஒரு முன்னுரை படிக்கிறேன் கேளுங்க. பயணம், அதாவது உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குன்னா அப்போ இதை கேளுங்க. உலகின் முதற் பயணி சூரியனே, அது முடியாமல் பயணித்து கொண்டே இருக்கிறது. பயணம் மனிதர்களை மாற்றுகிறது. சைபீரியாவில் இருந்து பறந்து வரும் நாரைகள் வேடந்தாங்கலில் தங்கி இனத்தை விருத்தி செய்கின்றன. பறவைகள் தன் இனத்தை விருத்தி செய்ய பறந்து வருவது போல நம் அறிவையும் அனுபவத்தையும் விரிவு செய்ய பயணம் செய்ய வேண்டும். பயணத்தில் நாம் புதிதாக அனுபவங்களை பெறுகிறோம். புதிய உணர்வுகள் தோன்றுகின்றன. உலகை பற்றி நாம் கொண்டிருந்த எண்ணங்கள் உருமாற துவங்குகின்றன. காணும் இடங்களை வியப்புடன் சிறகடித்து அகன்றவனில் பறக்க துவங்குகிறோம். பயணம் என்பது வெறுமனே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்வதில்லை. நமக்குள் இருக்கும் 1000 கதவுகளை திறந்து விடுவதே பயணம். எந்த வசதியும் இல்லாத காலத்திலே மனிதர்கள் நீண்ட தூரம் பயணித்திருக்கிறார்கள். கடல் வழிகளை கண்டறிந்திருக்கிறார்கள். நட்சத்திரங்களை துணையாக கொண்டு நடந்திருக்கிறார்கள். இன்று எல்லா வசதிகளும் வந்துவிட்டன. ஆனால் பயணம் போகிற மனநிலை பலருக்கும் வாய்க்கவில்லை. என் முடிவற்ற பயணத்தில் நான் கண்ட காட்சிகளை, மனிதர்களையும் அனுபவத்தையும் இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். இது தேசாந்திரியோட புக்கோடைய முன்னுரை. இந்த புக்கோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அவருக்கு தெரியும்னு தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதான் நம்ம மற்ற நாட்டுகளை போயிட்டு அங்கே போகணும், ஈஃபில் டவர் பார்க்கணும், ஈஜிப்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள், ரொம்ப பழமையான இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றின புக்கு தான் இது. அவர் ட்ராவல் பண்ண இடங்கள், அவர் பார்த்த மனிதர்கள், அதோடைய அனுபவங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புக்கில் இருக்கும். உண்மையிலே புக்கை படித்து முடிக்கிறதுக்குள்ளே சார்கிட்ட நான் சாரை பார்த்தே நான் நினச்சேன். பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர்கிட்ட கால் பண்ணி பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. உண்மையிலே ரொம்ப எனக்கு சந்தோஷம் அவர்கிட்ட பேசுனதில். புக்கு எல்லாருமே வாங்கி படித்து பாருங்கள். அதாவது நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் ஒரு ஆத்தரோட ஒரு புக், அந்த புக்கு எழுதுகிறாருன்னா அவர் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும். அதான் நம்ம பல வருஷமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற விலை கிடைக்காத ஒரு சில, அது பார்த்திங்கன்னா ஒரே வரியில் நமக்கு அது அதோட விடை நமக்கு கிடைச்சிடலாம். ஆனால் அவருடைய உழைப்போ அதோட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு புக்கு எழுதுறதுக்கு ஆத்தருக்கு 5 to 10 years ஆகுதுன்னா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 புக், நம்ம 1 day அந்த புக்கை படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அத்தனை ஒரு டைம் நமக்கு சேவ் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் 1 day நமக்கு கிடைச்சிடும். புக்ஸுன்றது மிகப்பெரிய ஆயுதம். பெரிய பெரிய அறிஞர்கள், ஞானிகள் எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா புக்ஸு தான் மிகப்பெரிய ஆயுதமே. அதனால் எல்லோரும் புக்ஸை படிங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ.